அன்பு கடல் யாரம்மா, அன்னை மரி நீ அம்மா. மரியே வாழ்க. மே மாதம் மேரி மாதம். அன்புமிகு இறை மக்களே, அன்னையை பற்றி இந்த வணக்க நாளிலே 4ஆம் நாளை நாம் சந்திக்க இருக்கின்றோம். சிறப்பாக என்றுமே வெறுக்காத அன்னை. அன்பு செய்ய மட்டும்தான் அன்னைக்கு தெரியும், வெறுக்க தெரியாது. ஆனால் இதை கடவுளுடைய வார்த்தையோடு ஒத்துப்போகிறது. யோவான் 15ஆம் அதிகாரம் 18 முதல் 21 உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கும் முன்னே என்னை வெறுத்தது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் நாம் எல்லாம் அதிகமாக மக்களை வெறுப்பதற்கு, மனிதர்களை வெறுப்பதற்கு காரணம் என்னவென்றால் இறைவனை வெறுக்கின்றோம், கடவுளை வெறுக்கின்றோம். ஆனால் அன்னை மரியாள் அப்படி இறைவனை ஒருபொழுதும் வெறுத்ததே கிடையாது. என்னாலுமே கடவுளுடைய திட்டத்தின்படி, இறை திட்டத்தின்படி வாழ்ந்து அந்த வெறுத்தலை அன்பாக மாற்றிய ஒரு உன்னதமான தாய் மரியாள். ஏன் இந்த உலகம் நம்மை வெறுக்கிறது என்பதற்கு 2 பதிலை இயேசு சொல்கின்றார். அந்த 2 பதிலையும் அன்னை மரியாளும் பின்பற்றுகின்றார். ஒன்று, நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். கடவுளுக்காக ஒரு குறிப்பிட்ட பணியை செய்வதற்காக ஒருவர் தேர்ந்தெடுக்கும் பொழுது செட் அப்பார்ட் ஃபார் காட், ஃபார் காட்ஸ் மிஷன், அப்படி என்ற கடவுளுடைய பணிக்காக ஒருவர் தேர்ந்தெடுக்கும் பொழுது நிச்சயம் இந்த உலகத்தை சார்ந்தவர்களாக அவர்கள் வாழ முடியாது. இந்த உலகம் நினைக்கின்ற பொய், பொறாமை, போட்டி, பொச்சரிப்பு, தீமை, கொலை, வஞ்சகம் என எல்லா விதமான சுயநலம் மிக்க காரியங்களில் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள். முழுக்க இறைவன் சார்ந்த காரியங்களில் இருப்பார்கள். இறைவன் அவர்களை தேர்ந்து கொண்டதாலே இந்த மனிதர்கள் அவர்களை நிச்சயம் வெறுப்பார்கள் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகம் உங்களை வெறுக்கிறது என்பதற்கு பதில் சொல்கிறார். அன்னை மரியாதை ஆண்டவர் தேர்ந்து கொள்கின்றார். எதை பார்க்கின்றோம்? லூக்கா 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் கபிரியேல் வானதூதர் வழியாக கன்னி மரியாளை கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேர்ந்து கொள்கின்றார். தேர்ந்து கொள்ளப்பட்ட அன்னை மரியாளை இன்றும் பல பிரிவினை சகோதர சகோதரிகள் வெறுக்கின்றார்கள். இருந்தாலும் அத்தகைய பிரிவினை சகோதர சகோதரிகளையும் தன்னை வெறுத்து வேறு சபைக்கு தன்னை இறைவனுடைய தாய் இல்லை என்று சொல்கின்ற அந்த சகோதர சகோதரிகளையும் வெறுக்காத தாய் தான் அன்னை மரியாள். அதனால தான் பொது இடங்களில் வேளாங்கண்ணி பல திருத்தலங்களை நாடு செல்கின்ற எல்லாவித மக்களுக்கும் அருள் வரங்களை பரிந்து பேசி பெற்று தருகின்ற தாய் மரியாளாக அன்னை மரியாள் இருக்கின்றார். 2வது, எதற்காக இந்த உலகம் நம்மை வெறுக்கிறது என்று பார்க்கும் பொழுது, இந்த உலகம் உங்களை சரியாக அறிந்து கொள்ளவில்லை. இந்த உலகம் சரியாக நம்மை புரிந்து கொள்ளாததால், அறிந்து கொள்ளாததால் இந்த உலகம் நம்மை வெறுக்கிறது. என்ன புரிந்து கொள்ளுதல் என்பது, நாம் கடவுளை சார்ந்தவர்கள், கடவுள் நமக்கு முக்கியமானவர், அன்னை மரியாள் என்றும் நம்மை வெறுக்காத தாயாக இருக்கின்றார் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ளாத போது, ஆன்மீகத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காத பொழுது இந்த உலகம் நம்மை நிச்சயம் வெறுக்கும். எனவே அன்னை மரியாள் ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டால், எனவே உலகம் அவரை வெறுக்கிறது. உலகம் தன்னை வெறுத்தாலும் இறைவனை வெறுக்காத அன்னை மரியாள், உலகம் தன்னை வெறுத்தாலும் என்றும் நம்மை வெறுக்காத அன்னை மரியாளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவேதான் அன்னை தெரசா அவர்கள் இப்படி சொல்கிறார்கள், இஃப் யூ ஸ்டாண்ட் வித் அவர் லேடி ஷி வில் கிவ் அஸ் ஹர் ஸ்பிரிட் ஆஃப் லவ்விங், ட்ரஸ்ட், டோட்டல் சரண்டர் அண்ட் சியர்ஃபுல்னஸ். அன்னை மரியாளிடம் நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுக்கும் பொழுது, முழுமையான நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது, முழுமையான ஒப்பு கொடுத்தல் வழியாக அவர்கள் ஆவியின் அன்பை நமக்கு பொழிவார்கள், அடைக்கலத்தை தருவார்கள் என்பதை மிக தெளிவாக அன்னை தெரசா நமக்கு வெளிப்படுத்துகின்றார். என்றுமே வெறுக்காத அன்னையிடம் நமது ஆசிற்காக இறைஞ்சுவோம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்த ஒரு தவறை நாங்கள் செய்தாலும் என் பிள்ளையே செய்து விட்டது என்று எங்கள் தவற்றுக்காக கடவுளிடம் பரிந்து பேசி மன்னிப்பை பெற்று தருகின்ற தாயாகவும், நாங்கள் எப்படிப்பட்ட தவறுகளை செய்தாலும் மன்னித்து என்றுமே வெறுக்காத அரவணைக்கின்ற தாயை தந்தமைக்காக இந்த வணக்க நாளிலே நன்றி செலுத்துகிறோம். இந்த அன்னை மரியாளை போல நாங்களும் எங்களுக்கு தீங்கு இழைப்பவர்களை வெறுக்காமல் அன்பு செய்யக்கூடிய ஆசிரியையும் அருளையும் பொழிவீராக. ஆமேன். வாழ்க 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 மரியே வாழ்க
வாழ்க வாழ்க மரியே. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.